பிரைஸ் பீ டு காட். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனின் கண் அவர்கள் மேல் வைக்கப்பட்டிருந்தது. யார் மீது தேவனின் கண் வைக்கப்பட்டிருக்கிறது என்று பார்த்தால், ஆண்டவரது சித்தத்தையும் அவர் திட்டத்தையும் நிறைவேற்றுவர்கள் மீதே ஆகும். இடிந்து போன தேவனது வீடு ஆகிய ஆலயத்தையும் அதன் அலங்கத்தையும் எழுந்து கட்ட முற்பட்டவர்களுக்கு நேராக அவர் தம் கண்களை ஏறெடுத்தார். அதை தடுப்பவர்கள் யார் என்பதை பார்க்கவும் தம் கண்களால் உற்று நோக்கினார். இந்த நல்ல வேலை தடைபடாதபடிக்கு ஆண்டவரே அவர்களை பாதுகாத்தார். ஆகவே நாம் படும் பிரயாசம் தடுமாறாது இருக்க, எவரும் அதை தடுத்து நிறுத்தாது அதில் முன்னேறி கடந்து செல்ல, நமது திறமை தாளந்துகளை காட்டிலும் தேவனது கண்கள் நம் செயல்களின் மீது இருக்க வேண்டும் என்பதே இவ்விடத்தில் புலப்படுகிறது. தேவனது கண்கள் நம்மை நோக்கி பார்க்க, ஒன்று நாம் அவரது காரியங்களை உற்சாகத்தோடு செய்ய வேண்டும், மற்றொன்று அவரை தேடும் உணர்வுள்ள இருதயம் வேண்டும். அப்படிப்பட்டோர் மீது கர்த்தர் எப்பொழுதும் தமது கண்களை வைக்கின்றார் என சங்கீதக்காரன் கூறுகிறார். அவ்வாறே நாமும் இருக்கும் பொழுது தேவனது கண்கள் எப்பொழுதும் நம்மை நோக்கிக் கொண்டு இருக்கிறது என்கின்ற விசுவாசமும் உறுதித்தன்மையும் நமக்குள்ளாக தோன்றும். அதன் நிமித்தமாய் நமக்கு கிடைக்கும் நம்பிக்கை நிச்சயமாய் நாம் செய்யும் எல்லாவற்றிலும் புதிய பலத்தையும் உற்சாகத்தையும் காண செய்யும். இத்தகைய மனநிலையோடு தெய்வீக உணர்வோடு நாம் செய்யும் ஒவ்வொரு காரியங்களும் அது நிச்சயம் வாய்க்கும், ஆண்டவருக்கு மகிமையை சேர்க்கும். God bless you abundantly.